ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய மிஸ் பேசி தமிழ் கிச்சனில் ரொம்பவே டேஸ்டியாக கம வாசனையோட கொத்தவரங்காய் பூண்டு ஃப்ரை பண்ண போகிறோங்க. இது வந்துட்டு ரொம்பவே டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த கொத்தவரங்காய் பூண்டு ஃப்ரை பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லா விதமான வெரைட்டி ரைஸோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே மேட்சாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு நடுவில் வச்சு சாப்பிட அட்டகாசமான சுவையில் இருக்குங்க. அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னு சொன்னால் தயிர் சாதம், நம்ம வந்துட்டு சாம்பார் வச்சுட்டு சைடிஷாக இதை வந்து தொட்டுக்கலாம். அப்புறம் வந்துட்டு ரசத்துக்கு தொட்டுக்கலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் வந்துட்டு 1/4 கிலோ அளவுக்கு கொத்தவரங்காய் எடுத்து இது மாதிரி கழுவிட்டு கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்துட்டு பூண்டு வந்துட்டு எடுத்துட்டு தோல் உரிச்சிட்டு தட்டி வச்சுருக்கேங்க. நம்மளுக்கு பூண்டு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். பூண்டு அதிகமாக போட இதோட வாசனை டேஸ்ட்டை அதிகப்படுத்தி கொடுக்கும். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருந்தேன் இல்லையா, அதை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக. 3 பச்சை மிளகாய் நீளவாக்கில் கீறி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, சின்ன சைஸ் தக்காளி போதுங்க. அதை வந்துட்டு இது மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாமே நறுக்கி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம். இதை இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். இந்த பாத்திரம் நல்லா காஞ்சி வந்த பின்னாடி நம்ம இப்போ ஆயில் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ கடுகு உளுந்தம்பருப்பு போட்டிருக்கேன். அது வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ வாசனைக்காக 4 மிளகாய் வத்தல் சேர்த்துருக்கேன். இப்போ அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். அதை லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்த பின்னாடி நம்ம கொத்தவரங்காயை இதோடு சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, நம்ம எந்த ஒரு காய்களையுமே நம்ம கழுவிட்டு கட் பண்ணோன்னா அதில் உள்ள சத்துக்கள்லாம் வீணாகாமல் இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கொத்தவரங்காயெல்லாம் சேர்த்துட்டு இதோட நம்ம லைட்டாக வதக்கிக்க போகிறோம். நான் இது மாதிரி வதக்கிட்டு வச்சோம் அப்படின்னு சொன்னாலே அதோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இப்போ பாருங்கள், இந்த லைட்டாக வதங்கிட்டு கலர் மாறின பின்னாடி 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்தாச்சு. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் வேறு போட்டிருக்கோம் இல்லையா, இது வந்துட்டு அளவான காரத்தோடு இருக்கும். இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி மிளகாய் பொடி மஞ்சள் பொடி போட்டுட்டு வதக்கி விட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு கலர் கொடுக்குங்க. கொஞ்சம் நேரம் வதங்கிருச்சு இல்லையா, இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த காய் வந்துட்டு கொஞ்சம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணுங்க. இப்போ வந்துட்டு பச்சை மிளகாய் இதோடு சேர்த்தாச்சு. இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 5 நிமிடங்கள் வந்துட்டு நல்லா வெந்து வந்துடுங்க. 5 நிமிடங்கள் கழிச்சிட்டு நம்ம திறந்து பார்த்துட்டு இந்த டைமில் தான் நம்ம உப்பு சேர்க்க போகிறோம். முதல்ல வந்துட்டு உப்பு சேர்க்கக்கூடாதுங்க. முதல்ல உப்பு சேர்த்தோன்னா சீக்கிரம் காய் வேகாது. நம்ம எந்த ஒரு குழம்புக்கும் சரி எதுக்குமே உப்பு வந்து இந்த மாதிரி பாதி வெந்த பின்னாடி சேர்த்தோன்னா காய் நல்லா வெந்துடும். இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நம்ம திருப்பி மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் வற்றிட்டு இந்த மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம மல்லித்தழை சேர்த்துக்கலாம். இப்போவே பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு அந்த பூண்டோட வாசனை, அந்த கொத்தவரங்காயோட மசாலா வாசனை அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வாசனையிலே தெரியுது. இது கொஞ்சம் நம்ம சுருள வதக்கிக்கலாம். மல்லித்தழை போட்ட பின்னாடி கொஞ்சம் சுருள வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியான கொத்தவரங்காய் பூண்டு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு.
உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சி அப்படி சொன்னால் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மிகவும் நன்றி, வணக்கம். நாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.